இந்த வீடியோவில் சூப்பர் கீவேர்ட்னா என்ன, இந்த சூப்பர் கீவேர்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய பைத்தன் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஏக்குள்ளே டெஃப் டிஸ்பிளே அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே சும்மா பிரிண்ட் பண்ணுறேன். You are in class A அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, you are in class Aன்னு பிரிண்ட் பண்ணுறேன். செல்ஃப். இதே மாதிரி இப்போது கிளாஸ் B க்ரியேட் பண்ண போகிறேன். அப்படியே நான் இப்போது கிளாஸ் B க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் A எப்படி க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி கிளாஸ் B க்ரியேட் பண்ணிவிட்டு you are in class B அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, சும்மா 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், கிளாஸ் பிக்கு இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் கிளாஸ் ஏக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் ஏன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஏக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக. இப்போ நான் ஆப்ஜெக்ட் 1 = A அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது ஏக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஏ கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா, ஓகே, இங்கே செல்ஃப் நம்ம போடலை, அதனால் எரர் காட்டுது. திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஏ கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், இந்த இனிட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நான் போட்டிருக்கிற பிரிண்ட்டே வெளியே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ஏக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஏக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது பிக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். பிக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பிரிண்ட் பின்னு சொல்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பின்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது நான் ஏக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஏவோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது. பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் பியோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த பியோட கன்ஸ்ட்ரக்டரை நான் எடுத்துட்றேன். ஓகேவா, பிக்கு நான் கன்ஸ்ட்ரக்டரே க்ரியேட் பண்ணலை, பிக்கு கன்ஸ்ட்ரக்டரே இல்லை. இப்போ நான் பிக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் பிக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு வெளியே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏவை இன்ஹெரிட் பண்ணுறேன். கிளாஸ் ஏவை இந்த கிளாஸ் பி கூட இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு ஏ பிரிண்ட் ஆகுது. என்ன நடக்குது இங்கே, அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், கிளாஸ் ஏக்குள்ளே இனிட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் இந்த கிளாஸ் ஏக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த இனிட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி எனக்கு ஏ பிரிண்ட் ஆச்சு. இதே மாதிரி கிளாஸ் பிக்குள்ளே இனிட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறப்ப அதுக்குள்ளே இருக்கிற இனிட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆச்சு. இப்போ நான் கிளாஸ் பிக்கு இனிட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், ஏவை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேவா, ஏவை இன்ஹெரிட் பண்ணுறேன். இப்போ நான் பிக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த பி என்ன பண்ணுது, பேரண்ட் கிளாஸோட, அதாவது ஏ கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. ஓகேவா, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பிக்கு திரும்பவும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த பிக்கு
நான் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிக்கு நான் எகைன் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். அதாவது பிக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஏக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த பி இந்த பேரண்ட் கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா இல்லை பியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா? எனக்கு பி பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கிளாஸ் ஏவை கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? கிளாஸ் ஏவை கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இப்போது கிளாஸ் பிக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதனால் கிளாஸ் பியோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகிருக்கு. ஒருவேளை எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னு வைங்க, கிளாஸ் பிக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் பிக்கு கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் இல்லாத பட்சத்தில் பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஓகேவா? இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா பேரண்ட்டுக்கிட்ட போய் பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை மட்டும்தான் கால் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு ஏன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. நான் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டரை ரன் பண்ணால் எனக்கு என்ன நடக்குது? பின்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை ரன் பண்ணால் எனக்கு இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் எனக்கு இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸில் இருந்து பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அதாவது நான் பி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். அப்படி நான் பி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு ஏ கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல தான் நம்ம சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இனிட்குள்ளே பிரிண்ட் பிக்கு முன்னாடி சூப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி என்ன சொல்ல போகிறேன்? சூப்பர்னு நான் போட்டாலே பேரண்ட் கிளாஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்னால் இந்த இடத்துல என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சூப்பர் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் சூப்பர் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இப்போ நான் பேரண்ட் கிளாஸோட இனிட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்கள். எனக்கு ஏபின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? கவனிங்க, இந்த பி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃப் இனிட் செல்ஃப்னு சொல்லி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்? சூப்பர் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட். அப்படின்னா பேரண்ட் கிளாஸில் போய் பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பேரண்ட் கிளாஸுக்கு வந்து பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை ஏன்னு சொல்லி வெளியே பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து இது கீழே என்ன இருக்குது? பிரிண்ட் பின்னு இருக்குது. இந்த லைன் முடிஞ்ச உடனே இந்த லைனில் இருக்கிற பி எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் சூப்பரோட வேலை. அதாவது பேரண்ட்டோட எலிமெண்ட்ஸை எடுக்கணும், பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிறத கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம சூப்பர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, இப்போ கிளாஸ் சின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கிளாஸ் சின்னு சொல்லி நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பி இன்ஹெரிட் பண்ணலை. கிளாஸ் ஏ தனி கிளாஸ், கிளாஸ் பி தனி கிளாஸ். கிளாஸ் சியில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் சியில் நான் இப்போது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த கிளாஸ் சிலையும் இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் சிலையும் நான் இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் சியில் சூப்பர் எடுத்துகிட்டு கிளாஸ் சின்னு சொல்லி நான் இப்போ போடுறேன். ஓகேவா? இப்போ நான் கிளாஸ் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஏ தனியாக இருக்குது, கிளாஸ் பி தனியாக இருக்குது, கிளாஸ் சி தனியாக இருக்குது. இப்போ நான் கிளாஸ் சியில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இப்போ நான் கிளாஸ் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒர்க் ஆகும்? கிளாஸ் சியோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும்.
கிளாஸ் சியோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சின்னு சொல்லி எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு சின்னு சொல்லி வெளியே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், A, B மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் சி ஏவையும் அக்சஸ் பண்ணுது, பியையும் அக்சஸ் பண்ணுது. இப்போ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் எடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எடுக்கல. ஓகே, இதுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். சூப்பர் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? இப்போது இந்த சூப்பர் ஏல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா இல்லை பியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா, அதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். எனக்கு ஏ சீன் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஏ கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகிருக்கு, பியில் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆகலை. ஏன் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக இருந்தால் லெஃப்டில் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போடுறீங்களோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். இந்த இடத்துல நான் சூப்பர் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறப்ப ஏ, அதாவது லெஃப்டில் இருக்கிற பேரண்ட்டோடதை தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல பி போட்டுட்டு இந்த பக்கம் நான் ஏ போட்டால் இப்போ எனக்கு பின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், பிசின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏபிசின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் ஏபிசின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா பி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக பிக்கு போகும். பியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரில் என்ன சொல்லியிருக்கேன், பியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட சூப்பர் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த பியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், இதுக்கு மேலே இருக்கிற, அதாவது இந்த ஏவோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஃபஸ்ட்டு ஏவோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதுக்கப்புறம் பி பிரிண்ட் ஆகுது, பி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் சி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், எந்தெந்த இடத்துல சூப்பர் போட்டு போகலாம், எப்படி எங்கே போட்டால் எது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்களே போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்களாக பண்ண தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.